ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நேற்று நம்ம பார்த்த டாபிக் வந்து செலினியம் ஐடிஇ பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செலினியம் வெப் டிரைவர். ஓகே, ஸோ செலினியம் வெப் டிரைவர்னால் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ செலினியம் வெப் டிரைவருங்கிறது ஒரு ப்ரௌசர் ஆட்டோமேஷன் ஏபிஐ. ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எழுதப்பட்ட ஒரு ஏபிஐ. ஓகே, இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து லாங்குவேஜ் பைண்டிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினியம் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜ். கரெக்டாக? ஸோ லாங்குவேஜ் பைண்டிங்ஸ் அதனுடைய கோடு. ரெண்டாவது வந்து ப்ரௌசர் கண்ட்ரோல் கோடு. இந்த ரெண்டு கோடு தான் ஆக்சுவலாக செலினியம் வெப் டிரைவரில் இருக்கக்கூடிய கோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஏபிஐ தான். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், லெஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தால் இதை நீங்கள் வந்து ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேசிக் ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த செலினியம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து எய்தர் ஜாவா இல்லை பைத்தான் இல்லை ரூபி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து செலினியம் வெப் டிரைவர் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்குள்ள கோட்ஸ் வந்து நீங்கள் எழுத முடியும். ஓகே, இது வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஜாவா பற்றி சுத்தமாக தெரியாதுன்னா நம்மளுடைய பேசிக் ஜாவா கோர்சஸ் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் டு த டாபிக். ஓகே, ஸோ இது நம்மளுடைய எக்லிப்ஸ் ஐடிஇ. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். பட் வந்து மேவன் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஏன்னா ஜார் ஃபைல்ஸ் மேனுவலாக ஆட் பண்ணும்போது சில ஃபைல்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இதே மேவன் ப்ராஜெக்ட்னா மேவன் பாம் வில் டேக் கேர் ஆஃப் இட். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், மேவன் ப்ராஜெக்ட். ஸோ மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம வந்து ஆர்கிடைப் செலக்ட் பண்ணணும். ஸோ இது ரெட்ரீவாக கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன ஆர்கிடைப் செலக்ட் பண்ண போகிறேன்னா ஓஆர்ஜி மேவன் ஆர்கிடைப்பில் மேவன் ஆர்கிடைப் குவிக் ஸ்டார்ட் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதே இது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஆர்கிடைப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேவனை பொறுத்தவரை உங்களுடைய ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வந்து டிஃபைன் பண்ணுறது. சரியா? இப்போ நீங்கள் வந்து ஜாவா பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா J2EE அந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்கிடைப்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து குயிக் ஸ்டார்ட் ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து செலினியம் தமிழ் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேவன் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. கரண்ட்லி வந்து 33% நம்மளுக்கு காட்டுது. எப்போ இது கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிடுச்சோ நம்மளுடைய செலினியம் மேவன் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இன்ஸ்டலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து இந்த இன்ஸ்டலேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் வந்து ஒய் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், டிஃபால்ட். லெட் மீ க்ளோஸ் ரிமைனிங் திங்ஸ். ஸோ இதான் நம்மளுடைய டிஃபால்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது pom.xml சொல்லுவோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் தேவையான ஜார் ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ், நம்மளுடைய கோடுக்கு தேவையான ஏபிஎஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிபெண்டன்சியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ செலினியம் டிபெண்டன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேவன் ரெபாசிட்டரி இங்கே போனீங்கன்னா செலினியம் ஜாவா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலினியம் ஜாவா டிபெண்டன்சிஸ் எல்லாமே காட்டும். லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.23.1. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 4.1.0. ஏன்னா வந்து மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க இதை. ஸோ அதனால் நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்மளோட எக்லிப்ஸ்க்கு வந்து நம்மளோட pom.xmlல ஆக்சுவலாக டிபெண்டன்சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், டிபெண்டன்சிஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், Ctrl+S, அதாவது சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக் கீழே பாருங்கள் பில்டிங் அப்படின்னா இதுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து டவுன்லோட் ஆகிக்கிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலினியம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா,
அதுக்கு டிபெண்டடான எல்லா ஜார் ஃபைல்ஸுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இங்கே பாருங்கள், செலினியம் dev tools, எட்ஜ் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், இது வந்து செலினியம் மேனேஜர். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. செலினியம் ஆட்டோமேஷன் தேவையான எல்லா ஜார் ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மேவன் மூலமாக டவுன்லோட் பண்ணியாச்சு. ஒன் பாயிண்ட் கீப் இன் மைண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் செலினியம் 4க்கு முன்னாடி வேர்ஷன் செலினியம் 3 ஆர் 3.2 யூஸ் பண்ணிங்கன்னா, மேனுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் டிரைவர்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டிரைவர்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து அந்த டிரைவரை கால் பண்ணணும். இதே செலினியம் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செலினியம் மேனேஜர்னு ஒரு ப்ரோக்ராம் ஜார் ஃபைல்ஸ் ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பாத்தில் வந்து அந்த டிரைவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக செலினியமே அந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து நம்ம ஜஸ்ட் ஹவு டு லான்ச் ப்ரௌசர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ கிரியேட் அ பேக்கேஜ். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். வெப் டிரைவர் யூட்டிலிட்டின்னு நான் அதுக்கு நேம் கொடுக்குறேன். அந்த பேக்கேஜ்குள்ளே என்னோடய ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து யூட்டிலிட்டி கிளாஸ். ஓகே, டிஃபால்ட் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் வந்து நம்மளோட டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ண போகிறது இல்லையா, நம்மளோட ப்ரோக்ராம் நன்னாதாங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி மெயின் ஃபங்க்ஷனில் கோட் எழுதுவோம். ஸோ அதுக்காண்டி வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், அதாவது ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதனோட ரிட்டர்ன் டைப் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா வெப் டிரைவர்னு கொடுங்க. ஏன்னா வந்து வெப் டிரைவர் தான் நம்மளுடைய ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, வெப் டிரைவருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவர், அந்த டிரைவர் தான் நம்மளுடைய ப்ரௌசரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. சரியா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஜாவா பற்றி பேசிக் தெரியலனா கண்டிப்பாக ஜாவா பேசிக் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெப் டிரைவர் நான் மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். சரியா? கிளிக் லான்ச் ப்ரௌசர். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரே பேராமீட்டர் வாங்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் டைப். ப்ரௌசர் டைப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து மல்டிபிள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம்ல, க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ். ஸோ நம்மளுடைய எந்த டிரைவர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரௌசர் டைப்புக்குள்ளே நம்மளுடைய கோடை வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா வெப் டிரைவர் இன்ஸ்டலேஷன் சொல்லுவோம். வெப் டிரைவரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிஷியலாக இதுக்கு வந்து நல். ஸோ நம்ம இதுக்குள்ளே கிளாஸஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய கிளாஸை பார்த்திங்கன்னா இம்போர்ட் வெப் டிரைவர். இது வந்து எதுலேருந்து வருதுன்னா OpenQA செலினியம்லேருந்து வருது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதனோட ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸாக இருந்தால், எட்ஜாக இருந்தால், க்ரோம் இருந்தால் என்ன பண்ணணுங்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ரௌசர் டைப் வந்து .2 கேஸ். எதுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன்னா, யூசர் வந்து எக்ஸாக்ட் வேர்டு க்ரோம்ங்கிறது கொடுப்பாங்கிறது வந்து நமக்கு கிடையாது. கேப்ஸில் கொடுக்கலாம், லோவர் கேஸில் கொடுக்கலாம், மிக்சடு கேசஸில் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம அதை வந்து ஒரு பர்டிகுலர் கேஸு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் செலினியம் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸோட டிரைவர் பாத்தை வந்து நீங்கள் செட் பண்ணணும். நான் நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செலினியம் வந்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். ஓகே,
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கோம், டிரைவர் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம்ல. ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் டிரைவர் கொடுத்துடலாம். ரிட்டர்ன் டிரைவர். ஓகே. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் லான்ச் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்மளோட மெயின் கிளாஸ்க்கு வரலாம். இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணல. இதே ஸ்டாட்டிக் மென்ஷன் பண்ணியிருந்தால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ யூட்டிலிட்டி. ஸோ நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து டிரைவர். ஓகே, நம்ம வந்து அந்த டிரைவரை இங்கே வாங்குவோம். டிரைவர் ஈக்குவல் டு யூடிஎல் டாட் லான்ச் ப்ரௌசர். நம்மளுடைய இப்போதைக்கு நம்மள்ட்ட என்ன இதுக்குள்ளே கோடு தான் எழுதியிருக்கோம், ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே கோடு தான் எழுதியிருக்கோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே கோடிங்க எழுதியாச்சு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணணும். அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது இட் கேன் டேக் சம் டைம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை வந்து லான்ச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் ஆட் சம் கெட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது சம் யூஆர்எல்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற யூஆர்எல் எதாவது எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் டெமோ லாகின். ஸோ இது நம்மளோட டிஃபால்ட் வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபியூச்சரில் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. அதில் நம்ம கூட ஸ்பெசிஃபிக் யூஆர்எல்லும் லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளுடைய ப்ரௌசர் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதியாச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா நான் எழுத போகிறது பார்த்திங்கன்னா எட்ஜ் டிரைவர். else if ப்ரௌசர் டைப் வந்து எட்ஜ். எட்ஜாக இருந்தால் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஈக்குவல் டு நியூ டிரைவர். இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் org.openqa.selenium இதிலேருந்து தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எட்ஜ் டிரைவர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரௌசர் டைப் எட்ஜுன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. ஏன்னா வந்து இங்கே அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அப்பர் கேஸ் லெட்டர் தான் கம்பேரிசனில் கொடுக்கணும். இங்கே நீங்கள் வந்து என்ன கேஸ் வேணால் கொடுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எட்ஜ் ப்ரௌசர் லான்ச் ஆகணும் வித் த சேம் யூஆர்எல். ஓகே, ஸோ எட்ஜ் ப்ரௌசர் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு, யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செகண்ட் ஸ்டெப். ஸோ ப்ரௌசர் லான்ச் வந்து நம்ம பார்த்தாச்சு. எதுக்கு பார்த்தாச்சு, ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் எட்ஜ். ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், நம்ம ஆல்வேஸ் யூஸ் க்ரோம் தானே, நீங்கள் க்ரோம் ஏன்னு பார்க்கலாம். க்ரோம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா க்ரோம் ஹேஸ் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் க்ரோம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் க்ரோம்
இப்போ கிளியராக உங்கள் க்ரோம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இஃப் யூ ஆர் யூசிங் க்ரோம் வெர்ஷன் 115 ஆர் நியூவர். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 115 ஆர் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்மளுடைய மெஷின்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு டிஃபால்ட் க்ரோம் டிரைவர்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இதே நீங்கள் 115க்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரிலீஸ் நோட்ஸ் இந்த பேஜில் போய் அதுக்குள்ளே டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பாருங்கள். ஓகே. இதே நீங்கள் 115 ஆர் நியூவர் யூஸ் பண்ணிங்கன்னா, அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எப்படி நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிறது. பார்த்தீங்கன்னா, க்ரோம் ஃபார் டெஸ்டிங் அவைலபிலிட்டி டேஷ்போர்ட். அதாவது எப்படின்னா, க்ரோம் ஃபார் டெஸ்டிங்னு ஒரு டிஃபால்ட் க்ரோம் ப்ரௌசர் வந்து டெஸ்டிங்காண்டியே வந்து கூகுள் க்ரோம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் ப்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அப்டேட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அப்டேட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய க்ரோம் டிரைவரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வெப் டிரைவர் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து அவங்க வந்து டெஸ்டிங் ப்ரௌசரை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, க்ரோம் ஃபார் டெஸ்டிங்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரௌசரே க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் இந்த அவைலபிலிட்டி டேஷ்போர்ட். இந்த லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இங்கே போனீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களோட மெஷினோடைய வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளோட டெஸ்டிங் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் இருக்கும்ல. ஸோ 127 தான் என்னோடய மெஷினோட லேட்டஸ்ட் வெர்ஷன். அதே மாதிரி எந்த வெர்ஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த வெர்ஷனுடைய ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ண நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷனுக்கும் அவங்க வந்து ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ஒரிஜினல் ஹோல் க்ரோம் செட்டப்பை டவுன்லோட் பண்ணணும். இன் மை கேஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த Win64 இந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஹோல் ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா என்னுடைய டி டிரைவில் ஸோ இந்த ஹோல் ஃபைல்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹோல் செட்டப் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஒரு டிஃபால்ட் க்ரோம் ப்ரௌசரை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸ்டெப் 2 நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் வெர்ஷனுடைய க்ரோம் டிரைவர் இங்கே இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் 64 பிட் க்ரோம் டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னா 64 பிட் க்ரோம் டிரைவர் இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதனுடைய பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரோம் டிரைவர் .exe இந்த பாத்தில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடணும். ஓகே. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே போய் இந்த க்ரோம் டிரைவரை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்துக்கு வரலாம். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்து கிடச்சிடும். ஸோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா இந்த பாத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரைவர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த க்ரோம் டிரைவர் நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து எப்படி இந்த ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். க்ரோம் டிரைவர் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணணுன்னா இஃப் யூ ஹேவ் டு 115 அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோம் ஃபார் டெஸ்டிங் டேஷ்போர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரன் ஆகும், சம்டைம்ஸ் ரன் ஆகாது. ஓகே. ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் பாத்துக்கு போய் க்ரோம் அண்ட் க்ரோம் டிரைவர் 2 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்படி கால் பண்ணுறங்கிறத நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ எல்ஸ் பாட்டு ஸோ டிஃபால்ட்டாக எல்ஸ் பாட் என்ன வரும், க்ரோம் ப்ரௌசருக்கு தான் வரும். சாரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா system.set ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி சொன்னோம்ல, அதான் எப்போ வந்து செலினியம் மேனேஜரால் ஒரு விஷயம் பண்ண முடியலையோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேனுவலாக வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து செட் ப்ராப்பர்ட்டி பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து நம்ம க்ரோம் டிரைவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து system.set ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். வெப் driver.chrome.driver. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்து கொடுக்கணும்.
ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் பாத்தில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட் பாத்துக்கு வந்துடுவேன். டாட் கெட் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து user டாட் டிஐஆர். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன் கரெக்டாக. என்ன ஃபோல்டர் நேம்? டிரைவர்ஸ் // நம்மளுடைய ஃபைல் நேம். ஃபைல் நேம் என்ன? க்ரோம் டிரைவர் டாட் exe. கரெக்டாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சேஃபர் சைடுக்கு. ஏன்னா வந்து கேஸ் சென்சிட்டிவ், அந்த ஸ்பெல் வந்து கரெக்டாக இருக்கணும், ஸ்பெல்லிங். ஓகே, நம்ம பார்த்து வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. நம்மளுடைய க்ரோம் டிரைவர் பாத் வந்து செட் பண்ணியாச்சு as per latest Chrome for testing dashboard. சரியா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? க்ரோம் ஆப்ஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் க்ரோம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரௌசரை கால் பண்ணணும். அந்த பாத்திரலேருந்து அந்த நேரத்தில் இந்த டிரைவரை யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ க்ரோம் ஆப்ஷன்ஸ், நியூ க்ரோம் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எட்ஜ் டிரைவர்லேயும் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்லையும் இஷ்யூஸ் வந்தாலும் நீங்கள் இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் மூலமாக மேனுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரை வந்து கால் பண்ணலாம். ஓகே, க்ரோம் ஆப்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு, க்ரோம் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சு. தேர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைனரி, அதாவது நம்மளுடைய பாத். க்ரோம் பாத் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த க்ரோம் பாத், என்னோட டிஃபால்ட் க்ரோம் பாத் கிடையாது. இதில் வந்து நம்மளுடைய பாத் எடுத்துக்கலாம். க்ரோம் டாட் exe. இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி as பாத். ஸோ டிஃபால்ட்டாக // கொடுக்கணும். ஓகே, பைனரி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைனரியை வந்து செட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஆப்ஷன்ஸ், அதாவது அதனுடைய ஆப்ஜெக்ட் co டாட் செட் பைனரி. பைனரியில் நீங்கள் இந்த பாத்தை கொடுத்தோம். ஓகே, ஸ்டெப் 3. ஓகே, நான் வந்து அது ஃபைல்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணோம். அடுத்து டிஃபால்ட் தான் டிரைவர் ஈக்குவல் டு நியூ. நம்மளோட டிரைவர் என்ன? க்ரோம் டிரைவர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய க்ரோம் ஆப்ஷனை வந்து பாஸ் பண்ணணும். co. ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரோம் டிரைவரை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து க்ரோம் கால் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் வந்து க்ரோம் தான் வருது. ஸோ இந்த டிஃபால்ட் க்ரோம்னால எல்ஸ் பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ ஸ்டெப்ஸ் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். க்ரோம் ஃபார் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய பாத், க்ரோம் ஃபார் டெஸ்டிங் பாத் போய் க்ரோம் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு அப்ராப்ரியேட் க்ரோம் டிரைவர் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி க்ரோம் டிரைவரை பார்த்த கொடுக்கணும். அதே மாதிரி செட் பைனரி யூஸ் பண்ணி டிஃபால்ட் க்ரோம் போகாமல் நம்ம டவுன்லோட் பண்ண க்ரோமை லான்ச் பண்ண சொல்லி நம்மளுடைய வெப் டிரைவருக்கு சொல்லணும். ஓகே, ஸோ ரிமைனிங் செட்ஸ் வந்து சேம் தான். ஸோ லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம்.
ஸோ இதனுடைய கலரை பாருங்கள், குரோம் ஃபார் டெஸ்டிங் டேஷ்போர்ட்னால உங்களுடைய கலர் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது பாருங்கள். ஸோ குரோம் ஃபார் டெஸ்டிங் இஸ் ஒன்லி ஃபார் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். இதே நீங்கள் வந்து ரெகுலர் ப்ரௌசிங்னால் நீங்கள் யூஸ் டிஃபால்ட் குரோம் சொல்லுது. ஓகே, ஸோ பேஜ் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர் லான்ச் யூஸிங் செலினியம் 4. அதாவது செலினியம் 4க்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எட்ஜுக்கும் ஃபயர்ஃபாக்ஸுக்கும் நீங்கள் system.set ப்ராப்பர்ட்டி இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. செகண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு மேவன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நான் அதை காட்டியிருக்கேன். பட் இல்லை, என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட் ஜாவா ப்ராஜெக்ட் தான். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். செலினியம் ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ் எதெல்லாம் இருக்கோ இதை நீங்கள் வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஜாவா பில்டு ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் மேண்டேட்ரி ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினியம் ஜாவா ஏபி டிரைவர், என்ன டிரைவர் யூஸ் பண்ணீங்களோ அந்த டிரைவர். ஓகே, ஸோ இதான் மெயினான ஃபைல்ஸு. பட் ஐ சஜஸ்ட் கோ ஃபார் மேவன். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம வந்து ஹவு டு லான்ச் ப்ரௌசர் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஹவு டு லொக்கேட் அண்ட் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெற நம்புராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.